தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க இல்லை பேச தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அவ்வை பாட்டி அருளி செய்த கணபதி விநாயகர் அகவல் அப்படின்ற பாட்டை தெரிஞ்சு நாளும் ஒரு முறை பாராயணம் செய்ய வேண்டும். பொதுவாகவே விநாயகர் வழிபாடுன்றது சின்ன வயசுலேருந்தே வாழ்க்கையில் ஒவ்வொரு வயசில் ஒரு வளர்ச்சி நமக்கு தேவை. இப்படி எந்தெந்த சமயத்தில் என்னென்ன அங்கீகாரங்கள் வேணுமோ அது அந்த சமயம் தடைப்பட்டு தள்ளி கிடைச்சா மதிப்பு தான், ஆனால் அந்த சமயத்தில் கிடைக்கிற மாதிரியான மதிப்பு கிடைக்காதுன்னு. அப்போ கேட்டது சரியான சமயத்தில் கிடைக்கணும் அப்படின்னா விநாயகர் அகவலை தினம் பாராயணம் பண்ணிடுங்க. சுந்தரர் யானை மீது ஏறி திரு அஞ்சைக்களம் அப்படின்ற இடத்துல இருந்து கைலாயம் போறார். சுந்தரரை வரவேற்க அவருடைய யானையை அனுப்புறார். இந்திரன் கிட்ட இருக்கிற யானைக்கு ஐராவதம்னு பேர், சிவபெருமான் கிட்ட இருக்கிற யானைக்கு ஐராவனம்னு பேர். அது சுவாமியின் யானை. வெள்ளை யானையை அனுப்புறாரு. அது மேல அமர்ந்து கொண்டு சுந்தரர் வர பிள்ளையார் சொல்றாரு, பாட்டி சுந்தரர் அனுப்புங்க போகட்டும், கைலாயம் எங்க வீடுதான், கவலைப்படாதீங்க பாட்டி, என் மேல நம்பிக்கை வைங்க. என்னுடைய தும்பிக்கையால் அப்பாவுடைய யானை என்ன, நான் அவருடைய மகன், மூத்த மகன், என் தும்பிக்கையால் உங்களை அழைத்து செல்வேன், பதறாம பொறுமையா பூஜை பண்ணுங்கன்னு பிள்ளையார் சொன்னார். பரிகாரஸ்தலம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு முறை உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த முறையும் காரிய தடைகளை தகர்க்க நிவர்த்தி செய்ய மகா பெரியவர் சொன்ன ஒரு அற்புதமான பதிவை தான் அடியேன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது சில விஷயங்கள் கைமேல கூடி வரும். திருமணம் ஒரு வரன் அமையிற மாதிரி இருக்கும், இந்த வேலை கிடச்சிடும்னு ஃபைனல் ரவுண்ட் வரை போயிருப்போம், இல்லை வீடு முடியிற மாதிரி இருக்கும். ஆனால் சில சமயம் என்ன ஆகிடும்னா கடைசி தருணத்தில் அது ஏதோ ஒன்று நமக்கு இல்லைன்னு ஆகிடும். அது எனக்குத்தான் அப்படின்னு நம்ம இருப்போம், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அப்படியே தடை பண்ணிடும். அது மாதிரி நிறைய தடவை நமக்கெல்லாம் நடக்கும். ரொம்ப வருத்தமாக இருக்கும், நான் என்ன தப்பு பண்ணேன், நம்ம சொல்லியிருப்போம் இல்லை இந்த விஷயம் இந்த டீல் முடிய போகுதுன்னு, ஆனால் அந்த டீல் முடியாமல் போயிடும். முடியும் நினச்சது கைவரை வந்தது என்னால் ருச்சிக்க முடியலையே. அப்போ ஏன்? அப்போ சில சமயம் நம்ம நல்லா உணர்வோம், பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் கிட்ட வரும்பொழுது ஏதோ ஒரு தடை, அந்த தடை தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. உதாரணத்துக்கு கேது தசை இருக்கும் பொழுது நிறைய தடைகள் உண்டு. கேது அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் பாம்பு தலையோடு இருக்கக்கூடிய ஒரு கோள் இல்லையா? அப்படி தலை பாம்பு மாதிரி இருக்கிற அந்த கோளினுடைய தோஷம் இருக்கும் பொழுது மாறுதலை, வாழ்க்கையில் மாறுதலை தரக்கூடிய மாறு தலை கடவுளை வணங்கினால் ரொம்ப ரொம்ப விசேஷம். பிள்ளையார், வாராகி, நரசிம்மர் இவர்களுக்கெல்லாம் மாறுதலை, அனுமன், இந்த மாறு தலை உள்ள கடவுளர்களை வணங்கினால் வாழ்க்கையில் மாறுதலை நாம் கண்டிப்பாக கண்கூடா காணலாம். இப்படி தான் ஒரு காளமேக புலவர் ஒரு அழகாக ஒரு பாட்டு கூட பாடியிருப்பார். சரி, இப்போ ஒருத்தருக்கு காரியத்தடை, இதுவும் உண்மையாகவே நடந்த விஷயம். மகாபெரியவரிடம் வந்து கேட்கிறார்கள். ஆனால் ஞானியர், ஒரு ஞானின்னு இருக்கும் பொழுது அவர் ரொம்ப கருணையாக இருப்பார். பல பேர் அகிலாண்டேஸ்வரி வடிவம்னு வாங்க அவரை, பலரும் அவரை காமாட்சியே அவர் தான், இப்படி பலவாறு சொல்லும். இப்படி மகாபெரியவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாங்க, எனக்கு காரிய தடை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அவர் சொல்கிறாராம், இது உனக்கு மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் தமிழ் பேச படிக்க தெரியுமோ அன்பாக தானே சொல்லுவாங்க ஞானிகள், கனிவாக சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு விஷயத்தை ஆணையாகவே சொல்கின்றேன், மகா பெரியவர் ஒரு ஆர்டர் கொடுத்தா நம்ம எப்படி கேட்கணும்? கனிவாக சொன்னாலே கேட்கணும், ஆணைன்னு சொன்னால் சரி சுவாமி நம்ம அப்படியே பணிஞ்சு கேட்டுட்டு போயிடணும். அவர் ஒரு ஆணையே போடுறார் நமக்கு. என்ன? தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க இல்லை பேச தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அவ்வை பாட்டி அருளி செய்த கணபதி விநாயகர் அகவல் அப்படின்ற பாட்டை தெரிஞ்சு நாளும் ஒரு முறை பாராயணம் செய்ய வேண்டும். இதை ஆணையாக சொல்கிறார் சுவாமிகள்.
ஏன் ஆணை? பொதுவாகவே விநாயகர் வழிபாடுன்றது சின்ன வயசுலேருந்தே வாழ்க்கையில் ஒவ்வொரு வயசில் ஒரு வளர்ச்சி நமக்கு தேவை. ஒரு சமயத்தில் வேலை, ஒரு சமயத்தில் படிப்பு, ஒரு சமயத்தில் மதிப்பெண், ஒரு சமயத்தில் அங்கீகாரம், ஒரு சமயத்தில் ஒரு வீடு. இப்படி எந்தெந்த சமயத்தில் என்னென்ன அங்கீகாரங்கள் வேணுமோ அது அந்த சமயம் தடைப்பட்டு தள்ளி கிடைச்சா மதிப்பு தான். ஆனால் அந்த சமயத்தில் கிடைக்கிற மாதிரியான மதிப்பு கிடைக்காதுல்ல. அப்போ கேட்டது சரியான சமயத்தில் கிடைக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்ன்ற மாதிரி விநாயகர் அகவலை தினம் 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 பாராயணம் பண்ணிடுங்க. தடைகளே வாழ்க்கையில் நீங்கள் தடுத்துடலாம். எப்பெல்லாம் முடியுதோ கோயில் போகும்பொழுது பிள்ளையாருக்கு அருகம்புல் வாங்கி வழிபாடு செய்யுங்கள். ஆனால் வாயார தினமுமே சீத கலவ செந்தாமரைப்போம்னு ஆரம்பிச்சிடுங்க அந்த விநாயகர் அகவலை அப்படின்றத ஒரு ஆணையாக சொல்கிறார். பொதுவாக இதுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்குது. அது எப்படி இவ்வளோ நாள் இருக்கிற சரித்திரம்னு பார்ப்போம். அதை மகா பெரியவர் எப்படி அவருடைய பார்வையில் சொல்கிறார் அப்படின்றதையும் பார்க்கணும். இங்கே திருக்கோவலூர் அப்படின்ற ஒரு ஊர். அங்கே உலகளந்த பெருமாளாக திவ்ய தேசம் திருமால் நிற்பார். அது ரொம்ப 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 பிரசித்தி. அதே ஊரில் கொஞ்சம் பக்கத்தில் சிவபெருமான் செய்த அஷ்ட வீர செயல்கள் புரிந்த இடத்தில் ஒரு வீரட்டானம் அங்கே இருக்குது, திருக்கோவலூர். அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போகும் பொழுது பில்லி சூனியம் தீய சக்தின்னு எதுவுமே வராது. அப்பேற்பட்ட சிவபெருமான் அவரே பார்த்தீங்கன்னா பைரவ வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான். அந்த ஆலயத்தில் பிள்ளையார் இருப்பார். எப்படி இருப்பார்னா சும்மா பிரம்மாண்டமாக இருப்பாருங்க. அந்த பிள்ளையார் பக்கத்திலேயே கல் சுதையில் என்ன அழகாக வச்சுருப்பாங்கன்னா பிள்ளையார் இருப்பார். அவ்வை பாட்டி பூஜை பண்ணுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா சுந்தரர் யானையில் போவார், சேரமான் பெருமான் குதிரையில் போவார். இந்த ஒரு விஷயத்த பக்கத்திலேயே கல் சுதையில் வச்சுருப்பாங்க. சரி, இப்போ சரித்திரத்துக்கு வந்துடலாம். ஒரு நாள் அவ்வை பாட்டி பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறாங்க அந்த இடத்துல. அப்போ சுந்தரர் யானை மீது ஏறி திரு அஞ்சைக்களம் அப்படின்ற இடத்துல இருந்து கைலாயம் போகிறார். சுந்தரரை வரவேற்க சுவாமி அவரோட ஓன் யூஸ்டு காரை சில பணக்காரங்க தருவாங்க இல்லையா, ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அவங்க காரையே அனுப்புவாங்க. அது மாதிரி சுவாமி அவருடைய யானையை அனுப்புகிறார். இந்திரன் கிட்ட இருக்கிற யானைக்கு ஐராவதம்னு பேர், சிவபெருமான் கிட்ட இருக்கிற யானைக்கு ஐராவனம்னு பேர். அது சுவாமியின் யானை. வெள்ளை யானையை அனுப்புகிறாரு. அது மேலே அமர்ந்து கொண்டு சுந்தரர் வர. எதுக்கு சுவாமி யானையை அனுப்புகிறார்? அந்த அளவு சுந்தரருக்கு எதனால் மரியாதை, அபிமானம் உண்டு சுவாமிக்கு சுந்தரர் மீது. ஆனால் மரியாதை எதனால் தெரியுமா? சுந்தரர் தான் 63 நாயன்மார்கள். அவரை பொறுத்த வரைக்கும் 60 செக்கிழார் தான், 63 சுந்தரர் அவரை பெற்றோர்களை வைத்து கொடுக்கிறார். ஆனால் உண்மையா திருத்தொண்டர்கள் தில்லை வாழ் அந்தணர்கள் முதலான 60 தொண்டர்களை உலகறிய திருத்தொண்டர் தொகை மூலம் அடியார்களை பெருமைப்படுத்தியது சுந்தரர். சுவாமிக்கு அவரை பெருமைப்படுத்துறதை விட அடியார்களுக்கு தொண்டு செய்து அடியார்களை பெருமைப்படுத்தினா ரொம்ப பிடிக்கும். அப்போ அடியார்களை முன்னிலைப்படுத்திய சுந்தரருக்கு இந்த ஏன் யானையே போய் அவரை கூட்டின்னு வரட்டும். திரு அஞ்சைக்களம் அப்படின்ற கேரள தேசத்திலிருந்து ரொம்ப அழகாக யானை மேல் அப்படியே கிளம்பி போகிறார் சுந்தரர். அவர் கூடவே சேரமான் பெருமான் குதிரை மேலே போகிறார். இந்த காட்சியை பார்த்த உடனே ஆஹா, இந்த கைலாயத்துக்கு நம்ம இன்னைக்கு போகிறோம் அப்படின்னு பாட்டி கொஞ்சம் அவசரமாக கவனம் சிதறி பூஜை பண்ணாங்க. இதை பார்க்கும் பொழுது பிள்ளையார் சொன்னாங்க, பாட்டி அவசரப்படாதீங்க, அவங்க போனால் என்ன, உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன், பொறுமையாக பூஜை பண்ணு. இதுதான் சரித்திரம். ஆனால் இது மகா பெரியவர் சொல்கிறார். அவ்வை மாதிரி உயரிய பண்புடைய ஒரு பாட்டி அவங்க போகிறாங்க, நான் போல, அவங்களுக்கு கிடச்சிருக்கு எனக்கு கிடைக்கல. அது மாதிரி இந்த பண்பு அவர்களுக்கு இருந்திருக்குமா? இருந்திருக்காதுல்ல. அவங்களுக்கு இருக்கிறது எனக்கே இல்லை, இது மனிதர்களுடைய பண்பு. ஆனால் துறவி பாட்டி ஒரு ஞானி, அவர்களுக்கு அது மாதிரி இருக்காது. அப்போ எது மாதிரி இருக்கும்ன்றத மகா பெரியவர் சொல்கிறார். என்ன பிரில்லியண்ட்டாக யோசிச்சிருக்காரு. அதனால தாங்க அவர் இன்னைக்கும் நம்மோடு நம்மை வாழ வைக்கும் கடவுளாக இருக்கின்றார். மகா சுவாமிகள் மகா பெரியவர் சொல்கிறாரு, அந்த பக்கம் போச்சான் அந்த யானை மீது சுந்தரர் அவ்வை பாட்டியை பார்த்துட்டார். பாட்டி நான் வரணுமே, இந்த மாதிரி என்னைக்கு போவேன்னு பாட்டி கேட்கல. சுந்தரர் அந்த பாட்டியை பார்த்து,
வணக்கம் பாட்டி, பிள்ளையார் பூஜை பண்ணுறீங்களா? கைலாயத்துக்காக சுவாமி யானை அனுப்பிச்சிருக்கார், உங்களையும் கூட்டிகிட்டு போனால் எதுவும் சொல்ல மாட்டார், வரீங்களான்னு சுந்தரர் கேட்டாங்க. இப்படிதான் இருக்கும்னு மகா பெரியவர் அவருடைய பார்வையில் சொல்கிறார். இப்போ பாட்டிக்கு அச்சோ சுந்தரர் மாதிரி பெரியவர் என்ன கூப்பிட்றார், அவரை காக்க வைக்கலாமா? கைலாயத்து யானை, சுவாமியுடைய யானை, அதை வெயிட் பண்ண வைக்கலாமா அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட அவசர அவசரமாக பூஜை பண்ணாங்க. இப்போ பாருங்க, ஒரு ஞானியருக்கு இந்த பண்பு பொருந்தும் இல்லையா? எனக்காக ஒருத்தர் காத்திருக்கும் பொழுது அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. சுந்தரர் உயர்ந்தவர், வாங்கன்னு கைலாயத்துக்கே கூப்பிட்றாங்க. இப்போ வேற ஏதாவது நல்ல இடத்துக்கு போகும்போது நமக்கு தேவையில்லாதவங்களையோ இல்லை ரொம்ப விருப்பப்பட்டவங்கள பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், வேற இடத்துக்கு போகிறோன்னு போகக்கூடியவங்க தான் இந்த காலத்தில் பல மனுஷன். ஆனால் கைலாய பதவியே நான் வரேன், நீங்களும் கூட வரீங்களான்னு கேட்டது சுந்தரர். பாட்டி நான் வரேன், உங்களை காக்க வைக்க மாட்டேன்னு அவசரப்படுறாங்க. அப்போ பிள்ளையார் சொல்கிறாராம், பாட்டி சுந்தரர் அனுப்புங்க போகட்டும், கைலாயம் எங்கள் வீடு தான், கவலைப்படாதீங்க பாட்டி, என் மேலே நம்பிக்கை வைங்க. என்னுடைய தும்பிக்கையால் அப்பாவுடைய யானை என்ன, நான் அவருடைய மகன், மூத்த மகன், என் தும்பிக்கையால் உங்களை அழைத்து செல்வேன், பதறாம பொறுமையா பூஜை பண்ணுங்கன்னு பிள்ளையார் சொன்னார். அந்த ஒரு தும்பிக்கை மீது நம்பிக்கை வைத்த பாட்டி அப்ப பாடினது தான் விநாயகர் அகவல். கற்பகத்தருன்றாங்க பிள்ளையார், கற்பக விநாயகர், கேட்டதை கொடுப்பாராம். பாட்டி இன்னும் கேட்கல, பிள்ளையாரப்பா கைலாய பதவி கொடுன்னு கேட்கல, சுந்தரருக்காக இது போகலாம் நினச்சி கொஞ்சம் வேகமாக பண்ணாங்க. பாட்டி நினைச்சதை செயல்படுத்துவார். அப்படி பாட்டி நினைத்ததை நான் அழைத்து செல்கின்றேன், பொறுமையா பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி விநாயகர் அகவல்ன்ற அழகான தமிழ் பாடலை தன்னுடைய பரிசா வாங்கி கொண்டார் பிள்ளையார். அதனால் அந்த விநாயகர் அகவலை பாடினால் உலகத்தில் இருக்கும் வளத்திற்கு தடைகள் நீங்கும். அது மட்டும் அல்ல, வானுலகமும் செல்வோம். அப்போ மொத்தத்தில் என்ன, இகபர சௌபாகியம் கிடைக்கும். இங்கேயும் நல்லா இருப்போம், அங்கே போனால் கைலாயத்துக்கு தான் போகணும். அப்படி இகபர சௌபாகியத்தை அருளும் விநாயகர் அகவல் பிள்ளையார் மீது நம்பிக்கை வைத்து படியுங்கள். என்ன தடையோ கையில் கிடைக்கிறது போயிடுச்சு, அப்படி இருக்கிற நிலைமை மாறிடும், படிப்படியாக மாறும். இன்னைக்கு படித்தா நாளைக்கே மாறுமானா இருக்காது, நம்ம வினைகள் அப்படி பண்ணுது. அப்போ மகா பெரியவரை வணங்கி, அவ்வை பாட்டியை வணங்கி, முழுமுதற் கடவுள் கற்பகத்தருவாம் விநாயக பெருமானை வணங்கி விநாயகர் அகவலை படியுங்கள். குறைந்தது 48 நாள் ஒரு மண்டலம் பண்ணணுங்க. அப்படி பண்ண 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 எந்த ஒரு கார் வாங்கணும்னு நினைப்பீங்க, இருக்காது. ஒரு வீடு, ஒரு ஃப்ளாட் புக் பண்ணணும், ஒரு நிலம் வாங்கணும், வேலை எதுவாக இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கும். இந்த விநாயகர் அகவலை தொடர்ந்து பாராயணம் செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். அதனால் மகா பெரியவரின் வாக்கின்படி தினம்தோறும் விநாயகர் அகவலை படித்து வாழ்க்கையில் உள்ள தடைகளை தகர்ப்போம், வெற்றியை பெறுவோம். நன்றி, வணக்கம்.